ஒரு கன்ஃபர்மேஷனாக சொன்னால் என்னால் ஈஸியாக பை பண்ண முடியும். எஃப்டி ஆர்டியில் பார்த்தீங்கன்னா 1 இயர் கழிச்சு 7% ரிட்டர்ன் வரும்னு எழுதி கொடுத்துருவாங்க. நம்ம ஷேர் மார்க்கெட்டில் இந்த ஆல்கோ ட்ரேடில் பார்த்தீங்கன்னா 1 மந்த்தில் 10% ரிட்டர்ன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். ரெண்டுக்கு வித்தியாசம் என்னென்னா அதில் கன்ஃபர்மேஷனாக உங்களுக்கு கிடைக்கும், இதில் கன்ஃபர்மேஷன் சொல்ல முடியாது. ஸோ ஷேர் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இருக்குது. ஸோ ரெண்டையும் அக்செப்ட் பண்ண முடியும்னா தான் உங்களால் இன்ட்ராடேவே ட்ரேட் பண்ண முடியும். நம்ம ஒரு ட்ரேட் இன்னைக்கு ஆரம்பிக்கையில் லாபமோ நஷ்டமோ இன்றைக்கே முடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம அந்த இன்ட்ராடே ட்ரேடிங்கை ஸ்டார்ட்டே பண்ணுறோம். ஸோ நாங்கள் பண்ணுறது ஆல்கோ ட்ரேடிங், ஆட்டோ ட்ரேடிங்னு சொல்லலாம். இதில் ட்ரேடிங் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். ஸோ அதுவே உங்களுக்காக என்ட்ரி எடுத்து எக்ஸிட் பண்ணி கொடுத்துரும். அந்த மாதிரி நாங்கள் இதை கோட் பண்ணி செட் பண்ணி கொடுத்துருவோம். இதில் டெய்லி உங்களோட வேலை என்னவா இருக்கும்னா, இது டெய்லி ட்ரேடிங்கும் வந்து அரை மணி நேரம் தான் நடக்கும். ஸோ 30 மினிட்ஸ்க்குள்ளே, அதாவது 10 o'clock உங்களுக்கு ட்ரேடிங்கே கம்ப்ளீட் ஆயிரும். பட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, டெய்லி காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு 9 மணி இல்லை 8:45க்கு ஆர்டர் மட்டும் பஞ்ச் பண்ணணும். அதாவது என்ன ஸ்கிரிப்டில் ட்ரேட் பண்ண நினைக்கிறீங்க, நிஃப்டியா பேங்க் நிஃப்டியா, எத்தனை லாட் பண்ண நினைக்கிறீங்க, டாரட் அமௌண்ட் என்ன, ஸ்டாப் லாஸ் அமௌண்ட் என்ன, இந்த பேசிக்கான டீட்டெயிலை மட்டும் டெய்லி காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி நல்லா பொறுமையாகவே நீங்கள் ஆர்டர் பஞ்ச் பண்ணிடலாம். லைவாக 9:15க்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும். அது ஓப்பன் ஆன 5 மினிட்ஸ்க்குள்ளே என்ட்ரி எடுக்கும். 10 o'clock ட்ரேடிங் கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி தான் நாங்கள் பண்ணுற ஆல்கோ ட்ரேட் வந்து ஃபங்க்ஷன் ஆகுது. இது ரிலேட்டட் டவுட் என்கொயரினா எனக்கு வாட்ஸ்அப்புக்கு இந்த வீடியோ அப்படியே ஷேர் பண்ணி விடுங்க. நான் உங்களுக்கு டீட்டெயிலாம் சென்ட் பண்ணி விட்றேன். படிச்சு பாருங்கள் பிடிஎஃப்லாம். டவுட் இருந்தால் மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு ரிப்ளை வரும். இப்போ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன்னா நான் இப்போ ஓப்பன் பண்ணி நான் ஆர்டர் பஞ்ச் பண்ணி காட்டுறேன். அது லைவ் மார்க்கெட்டில் எப்படி ஆட்டோ ட்ரேட் நடக்குதுன்னு ஃபுல்லாகவே நான் ஷோ பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஆல்கோ ஓப்பன் பண்ணுறோம். ஸோ ஓப்பன் பண்ணோன்னே ஓல்டு டேட்டாவை டெலீட் பண்ணணும். அதுக்கு நம்ம டெலீட்டில் ஆல் கொடுத்துடலாம். டேட்டா ஃபீட் போகிறோம், அதிலே டெலீட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ஓப்பன் அமி ப்ரோக்கர் கொடுக்குறோம். சார்ட் ஓப்பன் ஆயிடுச்சு. டெய்லி காலையில் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணோன்னே ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஃபியூச்சர் சார்ட்டை ஆட் பண்ணுறோம். ஸோ நம்ம பண்ணுற ஸ்கிரிப்டோட பேர் நிஃப்டி. இப்போ கரண்ட்டில் பிப்ரவரி மாதம் போய்கிட்டு இருக்கு. அது 24ஆம் தேதி ஃபியூச்சர் கான்ட்ராக்ட் எக்ஸ்பைரி ஆகுது. ஸோ டெய்லி காலையில் ஃபியூச்சர் கான்ட்ராக்டை ஆட் பண்ணிவிட்டு அது என்ன ப்ரைஸில் க்ளோஸ் ஆகிருக்குன்னு பார்க்குறோம். 25,823 இருக்குது. அந்த க்ளோசிங் ப்ரைஸ்லேயே ஆர்டரை பஞ்ச் பண்ணுறோம். நம்ம ட்ரேட் பண்ணுறது எதுலன்னு கேட்டிங்கன்னா ஆப்ஷனில் தான் ட்ரேட் பண்ணுறோம். ஆப்ஷன் பையிங் மட்டும்தான். ஸோ இது வந்து கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன்னு சொல்லிட்டு 2 வீக்லி எக்ஸ்பைரியை நம்ம வந்து பஞ்ச் பண்ணி வச்சுருவோம். மார்க்கெட்டோட சிச்சுவேஷன் பார்த்துட்டு மார்க்கெட் மேலே ஏறினா கால் ஆப்ஷனில் என்ட்ரி எடுக்கும். அதே மார்க்கெட் கீழே இறங்குச்சு அப்படின்னா புட் ஆப்ஷனில் என்ட்ரி எடுக்கிற மாதிரி நாம் இதை செட் பண்ணி வைக்கிறோம். 2 ஆப்ஷனையுமே இன்புட்டாக கொடுத்து வச்சுருவோம். லைவ் மார்க்கெட்டில் மார்க்கெட் ஏறிட்டு இருக்கையில் நமக்கு ஒரு ஐடியா இருக்கும். ஸோ இப்போ கால் ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணலான்ட்டு. பட் நம்ம ட்ரேட் பண்ணாக்கு ஆர்டர் பஞ்ச் பண்ணுறது பார்த்தீங்கன்னா லைவ் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே பஞ்ச் பண்ணுறோம். இந்த டைம்ன்றதுனால 2 ஆப்ஷனையுமே இன்புட்டாக கொடுத்துருவோம். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி ஒரு ஸ்கேல்பிங் பேசிஸில் நமக்கு என்ட்ரி எடுத்து எக்ஸிட் பண்ணி கொடுத்துரும். அடுத்து லாட். இதில் டிஃபால்ட்டாக ஒரு லாட் வந்து இங்கே செலக்ட் ஆகிருக்கும். நான் 20 லாட் ஆர்டர் போடுறேன். நீங்கள் 1 லாட்டும் ட்ரேட் பண்ணலாம், 100 லாட்டும் பண்ணலாம், 200 லாட்டும் பண்ணலாம். ஸோ நீங்கள் எவ்வளோ லாட் பண்ண நினைக்கிறீங்களோ அதில் ஜஸ்ட் இதில் பஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து இதில் ஸ்டாண்டில் டிக் செலக்ட் ஆகிருக்கும். அந்த டிக்கை மட்டும் ரிமூவ் பண்ணிடுறோம். ஸோ டெய்லி காலையில் இதே மாதிரி தான் நீங்கள் ஃபியூச்சர் சார்ட்டை பார்த்துட்டு ஆர்டர் பஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன் ரெண்டுலேயுமே இன்புட் கொடுத்துருவீங்க. அது நமக்கு அன்றைக்கி மார்க்கெட் சிச்சுவேஷன் பொறுத்து என்ட்ரி எடுக்கிற மாதிரி செட் பண்ணி வச்சுருவோம். ஃபைலில் ஸ்டார்ட் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஆட்டோ ட்ரேட் இனிஷியேட் ஆயிரும். ஒன்ஸ் இது இனிஷியேட் ஆனதுக்கப்புறம் டாரட் அமௌண்ட் செட் பண்ணுறோம். ஸோ 10,000 rupees டாரட் செட் பண்ணுறோம். ஸோ ட்ரேடிங் நமக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆன கொஞ்சம் நேரத்தில் ஸ்டார்ட் ஆகிருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். 11,050 ப்ராஃபிட் புக் ஆகிருக்கு. அதுக்கப்புறமும் புல்லிஷ் மொமெண்டமில் இருக்குது. ஸோ நீங்கள் டெய்லி காலையில் இந்த மாதிரி தான் ஆர்டர் பஞ்ச் பண்ணுவீங்க. உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஆட்டோ ட்ரேட் நடக்கும். இது ரிலேட்டட் டவுட் என்கொயரிக்கு இந்த வீடியோ எனக்கு வாட்ஸ்அப்புக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணி விட்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.